முதல்வரை அவர்களுக்கு அலைபேசி பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய நம்முடைய முதல்வரை அவர்களே, ஆற்றலுக்கும் அறிவிக்கும் ஆளுமைக்கும் உகந்த பேராசிரியர் பெருமக்களே, அறிவால் சிறந்த உலகத்தை தன்னகத்தை கொண்டு நூலக உலகத்தை நமக்கெல்லாம் எப்பொழுதும் போல கலை களஞ்சியமாக வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நூலக இயக்குனர் அவர்களே, அதே போல எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம். அதே போல உள்ளே வருகின்ற பொழுது கலகலப்பாக சத்தம் கேட்டுக்கொண்டு இந்த வகுப்பு அப்படியே வருவேன். ஐயா வருவார் முதல்வர். அப்படியே வரும் பொழுது அமைதியா இருக்கும். ஐயா அப்படி வந்துட்டு அப்படியே அப்படி பார்த்துட்டு நேரா போய் அங்க உள்ளார அறைக்குள்ளார நுழையிற வரைக்கும் அமைதியா இருக்கும். அதன் பிறகு பார்த்தோம் சொன்னா இந்த அரங்கமே அதிரும்படியாக அப்படியே கலகல 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 சிரிக்கக்கூடிய ஒரு சிரிப்பு முத்துக்களை எங்கே பார்க்க முடியும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளங்களை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற 3ஆம் ஆண்டு மாணவ முத்துக்களை தான் இங்கே அவ்வளவு ஒரு ஒழுங்கு எங்க இருக்கிறது என்றால் 3ஆம் ஆண்டு பாடத்திட்டம் கையில் இருக்கிறதா உடனே எடுத்து காட்டுவார். பாட நூல்கள் இருக்கு பிரஸ் உலகம் சொன்னால் நிச்சயம் சித்தத்திற்கும் அறிவு வித்தகத்திற்கும் உகந்த நம்முடைய வாழ்நாள் முழுவதும் குழந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான பெரும் பேர் பெற்றிருக்கிற ஆற்றல் வாய்ந்த பேராசிரியர். ஒரு எடிட் செய்து அதை எடிட்டிங்காக செய்து நம்முடைய யூடியூப்ல இணைப்பு ஏற்படுத்தி நம்முடைய இதயங்களை எல்லாம் கொள்ளை கொண்டிருக்கிற மாய கண்ணன் அங்கே வெளியே நின்று கொண்டிருக்கிறார். அந்த தூய கண்ணனுக்கு நம்முடைய தமிழ்துறை சார்பாக மனமான நன்றிகள். அற்புதமா பாருங்க, இறை வணக்கத்தோட தொடங்கினாங்க. உண்மையாக அவங்களுக்கு ஒரு கைதட்டுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாடம் நடத்தும் போது கூட இது மாதிரி யாரும் கவனிச்சது இல்லை. இன்னைக்கு அவ்வளவு ஒரு கவனிப்பு முதல்வர் எப்படி பேசும்போது கவனிச்சுட்டே இருந்தேன். எவ்வளவு ஒரு கண்காணிப்பு கவனிப்பு. இன்னைக்கு கடைசி நாள் இல்ல, தொடர்ச்சியாக படிப்பதற்கு இன்றிலிருந்து முதல் நாள் என்பதை உறுதியாக இங்கே காட்சி மூலமாக கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிற 3ஆம் ஆண்டு மாணவர்களை பாராட்டு. பாருங்க, இந்த படங்கள்லாம் பார்க்கணும், அப்படியே வித்தியாசமா அப்படியே அழகான பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கிறோம். இதெல்லாம் எங்கிருந்து கருதி ஒரு பாடங்கள் இருக்கிறதா உடனே எடுத்துக்கிறோம். ஆற்றலுக்கும் பெருமைக்குரிய உடற்கல்வி இயக்குநர்கள் தொடர்ச்சியா நம்முடைய மாணவர்களுக்கு அப்படியே சர்க்குலர் வரும். என்னப்பா என்னாச்சு, உடனே எல்லாருக்கும் இங்கே களம் அமைத்து அப்படியே சூடான வெயில்ல சுத்திட்டு இருக்கும் பொழுது அப்படியே ஜூஸ் அனுபவம் பாருங்க. அங்கதாங்க அந்த உடற்கல்வி இயக்குனர் ஜூஸ் கொடுத்த சிறந்த வல்ல நம்முடைய உடற்கல்வி இயக்குநரை வணங்கி வரவேற்கிறோம். முதல்வர் சொன்னார்கள், ஒரு சிறந்த கல்வி நிறுவனத்திலே ஒரு சிறந்த கல்வி. இன்னைக்கு இடையில கூட ஒரு நாள் கேட்கும் பொழுது என்னென்ன பண்ண போறீங்க எதிர்காலத்துல இந்த கேள்வி கேட்கின்ற பொழுது எல்லாருமே கூடுமான அளவுக்கு இந்த 60 பேர்ல ஒரு 30க்கும் மேற்பட்டவர்கள் சொன்ன ஒரே பதில் முதுகலை தமிழை படிக்க இருக்கின்றோம் என்று சொன்னார்கள். அதிலும் கூடுதலான சிறப்பு என்று சொன்னார், நம்முடைய கல்லூரியிலேயே முதுகலை தமிழை படிக்க இருக்கின்றோம் என்ற பெருமையை நம்முடைய சொன்னவர்கள் நம்முடைய இளங்கலை தமிழ் இலக்கிய சிற்பிகள். அவ்வளவு சிறப்பாக ஒரு அறிவார்ந்த அணுகுமுறைக்கும் அன்பு நிறைந்த பண்பிற்கும் முதல்வரையும் தலைமையிட்ட பேராசிரியர்களுடைய அணுகுமுறையிலும் நம்முடைய திறமையை விளையாட்டாக இருந்தாலும் சரி, அதே போல நூலகத்துறையை பயன்படுத்துகின்ற பொழுதும் சரி, மிக சிறப்பாக கல்வியிலும் அதிக மதிப்பை பெற்றிருக்கிற சுறுசுறுப்பிலும் சுகம் நிறைந்த அறிவு திறத்திலும் அதிகமான பர்சன்டேஜ் இருக்கிற ஒரே ஒரு வகுப்பு நம்முடைய 3ஆம் ஆண்டு இளங்கலை ஐயா அவர்கள் கரெக்டா 9:50 எத்தனையோ மாணவர்களை திருத்த பார்த்திருக்காரு. மாயாண்ட குடும்பத்தாரை அந்த முடிய அவர் பார்ப்பாரு, இப்படி எல்லாம் பிள்ளைங்க வளர்த்துருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, எல்லாமே கட்டிங் பூரா 1909 ஆரம்பிக்கப்பட்ட நம்ம கல்லூரி. அந்த போட்டோவை நீங்க எடுத்து பாருங்க. அப்பொழுது இருக்கிற அந்த
அந்த சட்டி மாட்டின அந்த அழகான ஒரு காட்சி அவ்வளவு பவியமா இருக்கும். ஏடா ஏடா அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் கேட்டுட்டே இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பான மாணவர்கள், அதே போல திறமை அதிகம் இருக்கக்கூடிய மாணவர்கள், கலகலப்பு நிறைந்த மாணவர்கள், ஒரு கருத்தாளமிக்க சிந்தனைகளை வெளிப்படுத்துகின்ற கலைநயமிக்க மாணவர்கள் யார் என்று சொன்னால் நீங்கள் தான். எவ்வளவோ நாம சொல்லுவோம், அதிகமா பேசாதீங்க, அமைதியா இருங்க, சொல்றபடி கொஞ்சம் கேளுங்க, இந்த ஐயா வராரு அமைதியா இருங்க, இதெல்லாம் சொல்லும் போதெல்லாம் அவ்வளவு ஒரு பவ்யமா, சொல்லும் போது மட்டும் அவ்வளவு ஒரு பவ்யமா, அவ்வளவு ஒரு பண்பாக பணிவாக திகழ்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இங்கே கற்றிருக்கிற கல்வியை ஒவ்வொரு நாளும் வாழ்வின் ஏற்றத்திற்கு பயன்படுத்தி நீங்கள் தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறு சிறப்புகளை பெற இருக்கின்றீர்கள். உங்கள் யாரிடத்திலும் நாங்கள் எப்பொழுதுமே முதல்வர் தலைமையிட்ட பேராசிரியர் யாருமே கண்டிப்பான சில கருத்துக்களை தெரிவிப்போமே தவிர அதை உள்ள தலைவில் நாங்கள் வைத்துக் கொள்ளாமல், இன்னும் நம் பிள்ளைகள் தான், எல்லாம் நம்முடைய எதிர்கால இலக்கிய சிற்பிகள் தான் என்ற அடிப்படையில் உங்களை எல்லாம் வாழ்த்தி உங்களுக்கெல்லாம் சிறப்பான எதிர்கால கல்வியை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கான சூழ்நிலையை இங்கே உருவாக்கி இருக்கிறோம். இந்த சூழ்நிலையை உங்களுடைய எதிர்கால வாழ்நிலையாக மாற்றி நீங்கள் நீண்ட ஆயுளோடும் நிலைத்த நட்புகளோடும் வாழ்க பல்லாண்டு என்று சொல்லி இளங்கலை பேராசிரியர் குழந்தைவேலு ஐயா அவர்களையும் வரவேற்கிறோம். உடற்கல்வி இயக்குனர் சுரேஷ்குமார் ஐயா அவர்களையும் வரவேற்கிறோம். அடுத்து வாழ்த்துறை வழங்க முடியரசன் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். நம்முடைய கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும், தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்களுக்கும், ஆங்கிலத்துறை தலைவர் அவர்களுக்கும், நம்முடைய தொல்காப்பியர் நூலகம்